ஓகே. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ, மேனுவல் டெஸ்டிங்கில் நீங்கள் ஃப்ரெஷராக போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வேலிட் இன்வேலிட்னா என்ன? மேனுவல் டெஸ்டிங் எதனால் பாப்புலர் ஆச்சு? மேனுவல் டெஸ்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? மேனுவல் டெஸ்டிங் நம்ம டெய்லி யூஸ்க்கு என்னென்ன இருக்குது? ஸோ, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ, அது மாதிரி இருக்கிறதுல one of the important topic என்னன்னா principles of software testing. Testing shows the presence of defect. Exhaustive testing is not possible. Early testing, defect clustering, pesticide paradox. Testing shows testing in context dependencies, absence of error. So testing shows the presence of defect na enna இப்போ படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நத்திங் பட் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணும்போதே நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அன்றாட வாழ்க்கையில். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போதே ஸ்க்ரால் பண்ண முடியல, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போக முடியல, என்னோடய ஃபோன் சைஸ்க்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன இருக்கும்னா டிஃபெக்ட்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதோட டிஃபெக்ட்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். டெஸ்டிங் டாக்ஸ் லைக் presence of defect does not take about the absence of defect. It's nothing but நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போதே உங்களால் ஈஸியாக அந்த என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் reduce the probability of under discovers. Defect remains in the software but even no defects are found. It is not in the proof of correctness. At max we can give 99 point bugs, 99% bug free நம்மளால ஒரு அப்ளிகேஷன்ஸை கொடுக்க முடியும். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெஸ்டிங் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறோம், அது அப்ளிகேஷனை நம்ம ரேண்டமாக சர்ச் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அப்ளிகேஷனில் பக் ஃப்ரீயாக நம்ம கிளைண்ட்டுக்கு குவாலிட்டி வைஸாக நம்ம கொடுக்குறோம். ஆல்சோ இதனால் இந்த அப்ளிகேஷன் இந்த பிரின்சிபல்னால நம்மளால் என்ன பண்ண முடியும் 99% பக் ஃப்ரீயாக ஒரு அப்ளிகேஷனை கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.